Students, last class 7th sum வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து 8th sumல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதோட क्वेश्चन பாருங்க. The line through the points -2,6 and 4,8. 2 points கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு லைனுக்கு 2 points கொடுத்திருக்காங்க. is perpendicular to the line. இந்த லைன் வந்து இன்னொரு லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு. அதோட பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா 8,12 and x,24. இதில் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைனு, இந்த லைன் இருக்குது, இந்த லைன் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஏ பிங்கன்னு வச்சுக்கலாம். ஏவோட பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, -2,6, இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து 4,8. இந்த லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா, அப்போ இன்னொரு லைன் போட்டுட்டு கிவ் த நேம் சி அண்டு டி. சி வந்து என்னென்னு வச்சுக்கலாம், 8,12 அண்டு டி ஈக்குவல் டு x,24. இதுதான் இதோட டயக்ராம். இதில் வந்து 2 lines ஆர் பர்பெண்டிகுலர்னால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 lines ஆர் பர்பெண்டிகுலருக்கு வந்து ஃபார்முலா வந்து m1 × m2 = -1. இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ 2 lines வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம், ஏபிங்கிற ஒரு லைனு, இன்னொன்று வந்து சிடிங்கிற லைன். ஏபிங்கிற லைன் வந்து சிடிங்கிற லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலர் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லோப்பா ஏபி, இது வந்து m1ன்னு வச்சுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y2 - y1/x2 - x1. இதில் வந்து ஏபியோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, -2,6 அண்டு 4,8. அப்போ எப்படி எழுதுவோம், x1 y1 x2 y2. y2 வந்து என்ன இருக்குது, 8 -y1 வந்து 6/x2 4. மைனஸ் அண்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், +2. அப்போ 8லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் என்ன வரும், 2/4 + 2 வந்து 6. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா 1 2 3 2 6. அப்போ m1 = 1/3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப்பா இன்னொரு லைன் என்ன இருக்குது, சிடி, அது வந்து என்னென்னு வச்சுக்கணும், m2. அப்போ யூஸ் த ஃபார்முலா y2 - y1/x2 - x1. இப்போ வேல்யூ ஆஃப் சிக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் ஆஃப் சிக்கு 8,12 அண்டு டி x,24, x1 y1 அண்டு x2 y2. x2 24 y2 24 y1 12/x2 x - x1 = 8. அப்போ 24லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் 12/x - 8. இப்போ பர்பெண்டிகுலர் ஆஃப் 2 lines ஃபார்முலா வந்து m1 × m2 = -1. m1ஓட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/3 இன்ட்டு m2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12/x - 8 = -1. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1 3 is 3, 4 3s are 12. அப்போ 4/x - 8 = -1. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 4 = -1 × x - 8. 4 = -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -x +8. இப்போ நமக்கு தேவை வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ -x இந்த சைடு வந்தால் பாசிட்டிவ் ஆயிரும், +x ஆயிரும். x = 8, இந்த +4 இந்த பக்கம் வந்தால் -4. அப்போ x = 4. த வேல்யூ ஆஃப் x = 4. We see the ninth question. So that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem. ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். அதை வந்து பித்தாகரஸ் தேரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பாயிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து 1,-4 அண்டு பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,-3 அண்டு சி = 4,-7. இதுதான் கிவன் பாயிண்ட்ஸு. இப்போ ரைட் ட்ரையாங்கிள் எது மாதிரி வரும், இது வந்து பர்பெண்டிகுலராக வரும். அப்போ இது மாதிரி வரதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து நாம் 2 பாயிண்ட்ஸ்க்குன்னா ஸ்லோப்பாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபி. இதில் வந்து ஏபி சி வந்து எதுன்னு நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம போய் இதில் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன ஃபார்முலா வரும், ஸ்லோப்பில் y2 - y1/x2 - x1. இப்போ ஏபியோட பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏபிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1,-4 அண்டு
2, -3. இதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், x1, y1, x2, y2. அப்போ y2 வந்து என்ன இருக்குது, -3, y1 என்ன இருக்குது, இங்கே -4 இருக்குது, ஆல்ரெடி மைனஸ். அப்போ மைனஸ் வந்து என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸு பை x2க்கு என்ன இருக்குது 2, y1 x1க்கு என்ன இருக்குது -1. இப்போ 4லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் என்ன வரும், 1/2லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 1. அப்போ 1லேருந்து 1 வந்து டிவைட் பண்ணனா வந்து ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் BC. ஸ்லோப் ஆஃப் BC 2 பாயிண்ட்ஸ்னால் என்ன ஃபார்முலா வரும், y2 - y1 by x2 - x1. இப்போ பிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 2, -3. சிக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 4, -7. இதை எப்படி வச்சுக்கணும், x1, y1, x2, y2. இப்போ y2ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது, -7. y1க்கு வந்து ஃபார்முலாவில் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் 3 x2க்கு என்ன இருக்குது 4, x1க்கு என்ன இருக்குது 2. அப்போ 7லேருந்து 3 செப்பரேட் பண்ண என்ன வரும், -4/2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1, 2 2 2s 4. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, -2. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லோப் ஆஃப் CA. இப்போ ஃபார்முலா வந்து அது y2 - y1 by x2 - x1. சிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸு 4, -7. அண்ட் ஏக்கு பாயிண்ட்ஸ் வந்து 1, -4. இப்போ என்னென்னு வச்சுக்கணும், x1, y1 அண்டு x2, y2. வேல்யூ ஆஃப் y2 வந்து -4 அண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு 7 by x2க்கு வந்து 1 அண்டு x1க்கு வந்து -4. இதை வந்து மைனஸ் பண்ணனா என்ன வரும், 3/-3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஈக்குவல் டு -1. இப்போ எந்த எப்படின்னா பர்பண்டிகுலர் ஆஃப் 2 லைன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, பர்பண்டிகுலர் ஆஃப் 2 லைன்ஸு என்ன வரும், m1 × m2 ஈக்குவல் டு -1. இதில் வந்து m1 வந்து எப்படி எந்த இதுக்கு வருதுன்னா, ஸ்லோப் ஆஃப் AB இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் CA மல்டிப்ளை பண்ணால் ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு வந்து என்ன இருக்குது 1 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏக்கு வந்து என்ன இருக்குது -1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1. அப்போ வந்து எது அப்படின்னா இது வந்து ஏவாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி தானே சிஏக்கு வந்து பர்பண்டிகுலர் இருக்குது. அப்போ ABC. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஸ்லோப் ஆஃப் சிஏ. இப்போ இதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுலேயே என்ன கேட்டிருக்காங்கன்னா, செக் வெதர் தே ஆர் சாட்டிஸ்ஃபை த பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை வந்து இது வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பித்தாகரஸ் தியரம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போடெனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் 2 சைட்ஸு. இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை வந்து இதுக்கு இந்த ஸ்லோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி எழுதுனா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square ஈக்குவல் டு ஏபிக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 1, -4. பிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 2, -3. இது வந்து என்ன வரும், x1 y1 x2 y2. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப என்ன வரும், x2க்கு வந்து என்ன 2, x1க்கு வந்து என்ன இருக்குது -1 the whole square ப்ளஸ் y2க்கு என்ன இருக்குது -3 மைனஸு இங்கேயும் மைனஸ் இருக்குது ப்ளஸ் 4 the whole square ஈக்குவல் டு 2லேருந்து 1 செப்பரேட் பண்ண என்ன வரும், 1 square √1 square ப்ளஸ் 1 square. அப்போ √1 + 1 ஈக்குவல் டு √2. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் BC அதே ஃபார்முலா தான். எப்படி எழுதுக்கினா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. BCக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸு, பாயிண்ட் ஆஃப் பிக்கு வந்து 2, -3 அண்டு சிக்கு வந்து 4, -7. இப்போ எப்படி எழுதுனா, x1 y1 x2 y2 ஈக்குவல் டு √x2க்கு என்ன வந்திருக்கு 4 x1க்கு வந்து 2 whole square ப்ளஸ் y2க்கு என்ன வந்திருக்கு -7
minus and plus 3 whole square equal to root of 4லேருந்து 2 செப்பரேட் பண்ண என்ன வரும் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 7லேருந்து 3 செப்பரேட் பண்ணனா 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4 16 இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் ரூட் 20 நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் CA இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to Cக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து 4, -7 and Aவோட பாயிண்ட்ஸ் 1, -4 இங்கே இப்போ என்ன x1 y1 and x2 y2 ரூட் ஆஃப் x2க்கு வந்து என்ன இருக்குது 1 minus 4 the whole square plus y2க்கு என்ன இருக்குது -4 மைனஸ் வந்து ப்ளஸ் 7 the whole square equal to 1லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் என்ன வருது -3 whole square plus 3 square equal to root of 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 9 plus 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 + 3 ஹோல்ஸ் பண்ணாலும் வந்து 9 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 + 9 வந்து 18 இப்போ வந்து நம்ம பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் by using Pythagoras theorem. Pythagoras theorem வந்து இதில் வந்து ஹைபோடனஸ் வந்து என்ன சைடு இருக்குது BC அதர் 2 சைடு வந்து AC + AB அப்போ எப்படி எழுதலாம் BC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்ட் ப்ளஸ் AC ஸ்கொயர்டு இதில் வந்து BC நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 20 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AB ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 2 ப்ளஸ் AC அண்ட் CAங்கிறது ரெண்டுமே சேம் தான் ரூட் 18 ஸ்கொயர் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த ரூட்டும் ஸ்கொயரும் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 20 ஈக்குவல் டு 2 + 18 அப்போ 20 ஈக்குவல் டு 2 + 18 வந்து 20 ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு பித்தாகரஸ் தியரம் வந்து வெரிஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் புரியுதா இந்த சமயம் ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அடுத்தது டிஸ்டன்ஸ் ஸ்லோப்போட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து யூஸிங் ஃபார் பித்தாகரஸ் தியரம் அதில் வந்து வெரிஃபை ஆனால் ஹென்ஸ் வெரிஃபை தான் பித்தாகரஸ் தியரம்னு எழுதிடணும் நெக்ஸ்ட்டு 10th சம்மு ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராமாக ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ பார்க்குறதுக்கு வந்து ABCD அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கணும் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு கிராஃப் ஷீட்டில் ஒரு கிராஃபில் போடுற மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கணும் 2.5 and 3.5 அப்படின்னா இதில் வந்து x dash and y dash இது மாதிரி கிராஃப் ஷீட்டில் இருக்கும் இதில் வந்து 2.5 and 3.5னா நாமளே வந்து ஜென்ரலாக 2.5 வந்து எங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இப்போ ஒயில் வந்து 3.5 எங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10, -4 10 வந்து எக்ஸில் இருக்கும் இந்த இடத்துல வந்து 10 இருக்குன்னா ஒயில் வந்து என்ன இருக்குது -4 அப்போ 10, -4 நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2.5 and -2.5 2.5 எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்போ -2.5 வந்து ஒயில் வந்து இந்த சைடு இருக்கும் அப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறது வந்து 2.5 and -2.5ன்னு நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியில் வந்து -5, அப்போ -5 வந்து எக்ஸில் மார்க் பண்ணிக்கணும் +5 வந்து ஒயில் அப்போ -5 and +5 இப்போ வந்து இதை வந்து 4 பாயிண்ட்ஸு ஜாயின் பண்ணுறோம் இது மாதிரி 4 பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக பார்க்கணும் எப்படி அப்படின்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது மாதிரி வருது ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்போ ஆப்போசிட்டாக வருது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன A 2.5 and 3.5 நெக்ஸ்ட்டு இதை தான் வந்து பின்னு வச்சுக்கணும் B வந்து -5,
நெக்ஸ்ட்டு சி வந்து 2.5 அண்டு -2.5. நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து 10, -4 இது மாதிரி வச்சுக்கணும். அப்போ இந்த வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் எழுதியிருக்கோம். லெட் த பாயிண்ட்ஸ் ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2.5 அண்டு 3.5. நெக்ஸ்ட்டு பியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா -5, 5. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் சி வந்து 2.5, -2.5. நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு 10, -4. இது மாதிரி தான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேரலோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னாவே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸ்லோப்பில் வந்து பேரலாக வந்தாவே அதோட மீனிங் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ எது பேரலாக இருக்குது? பேரலல் ஆஃப் ஏபி, சைட் ஆஃப் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஏபியும் சிடியும் வந்து பேரலாக இருக்குது. நெக்ஸ்ட் எது பேரலாக இருக்குன்னா பிசியும் ஏடியும் வந்து பேரலாக இருக்குது. அப்போ இந்த ஏபிக்கும் சிடிக்கும் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. 2 பாயிண்ட்ஸ்னால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 minus y1 by x2 minus x1. The same formula for CD. CD க்கு என்ன ஃபார்முலா? 2 பாயிண்ட்ஸ் ஸ்லோப்லனா y2 minus y1 by x2 minus x1. இப்போ இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிங்கிற ஸ்லோப் தான் எடுத்திருக்கோம். அப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து தனியாக எழுதிக்கலாம். ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? 2.5, 3.5. அடுத்து பியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? -5, 5. இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்? x1, y1, x2, y2. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2ல் என்ன இருக்குது? 5. y2வோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? 5. நெக்ஸ்ட்டு y1ஓட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? -3.5 பை x2ல் என்ன இருக்குது? -5. x1ல் என்ன இருக்குது? -2.5 ஈக்குவல் டு இதில் அதே மாதிரி சிடிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? சியோட பாயிண்ட்ஸ் வந்து 2.5, -2.5 அண்டு டியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? 10, -4. இதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? x1, y1 அண்டு x2, y2. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் y2ல் என்ன இருக்குது? -4. மைனஸ் அண்டு -2.5 வந்து +2.5 பை x2ல் என்ன இருக்குது? 10 அண்ட் x1ல் என்ன இருக்குது? -2.5. இப்போ இது வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா 5லேருந்து 3.5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1.5. அப்போ ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 5ஐயும் 2.5ஐயும் ப்ளஸ் பண்ண என்ன வருது? -7.5 ஈக்குவல் டு அதே மாதிரி 4லேருந்து 2.5 வந்து செப்பரேட் பண்ண என்ன வரும்? -1.5. 10லேருந்து 2.5 செப்பரேட் பண்ண என்ன வரும்? -7.5. ரெண்டுமே மைனஸ் சைன் வந்து மேலே கொண்டு போயிடலாம். -1.5 பை 7.5 ஈக்குவல் டு இது என்ன? -1.5 பை 7.5. இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் வந்து சிம்பிளிஃபை பண்ணனாலும் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது? ஏபியும் சிடியும் வந்து ஈக்குவலாக இருக்குது. இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்லோப்பு பார்க்கணும்? ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் பேரலல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்போ அதே மாதிரி ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ்னால் ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 minus y1 by x2 minus x1 ஈக்குவல் டு ஏடிக்கு என்ன ஃபார்முலா? y2 minus y1 by x2 minus x1. இப்போ சப்ஸ்டியூட் தான் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் பிசியோட பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. பிசியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? பிக்கு -5, 5 அண்டு சிக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? 2.5, -2.5. அப்போ எப்படி எழுதிக்கணும்? x1, y1 அண்டு x2, y2. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும்? y2ல் -2.5 -y1 என்ன இருக்குது? 5 பை x2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2.5 -x1ல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அடுத்தது ஏடியோட பாயிண்ட்ஸு ஏக்கு வந்து என்ன இருக்குது?
2.5, 3.5. டியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது 10, -4. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா x1 y1 அண்டு x2 y2. இதில் வந்து y2ஓட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது -4, y1க்கு வந்து -3.5 பை x2ல என்ன இருக்குது 10 -2.5. இப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ 2.5 -5 ரெண்டுமே மைனஸாக இருக்கங்காட்டி என்ன வருது -7.5 பை இதில் வந்து 2.5 + 5 இப்போ என்ன வருது +7.5 ஈக்குவல் டு இது ரெண்டுமே மைனஸ் இருக்குது ஆட் பண்ண என்ன வருது -7.5 பை இதை 10லேருந்து 2.5 ஆட் பண்ண என்ன வருது +7.5. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 2. இதிலிருந்து நம்ம இல்லைங்க போட்டுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 slope of AB equal to slope of CD and slope of BC equal to slope of slopes of the opposite sides are equal. அப்போ it is வந்து parallel, அது வந்து parallel-ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு the given points கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். the given points form a parallelogram. Okay, finishing this sum. நெக்ஸ்ட் சி 11th சம். 11th சம்மில் வந்து இஃப் த பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அண்டு டிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்ம் ஏ பேரலோகிராம், இந்த 4 பாயிண்ட்ஸும் பேரலோகிராமாக ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதில் வந்து எக்ஸோட அண்டு ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதே பேரலோகிராமாக ஃபார்ம் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டயக்ராம் வந்து பேரலோகிராம் டயக்ராம் போட்டுக்கணும். give the name A, B, C, D. Point of A வந்து 2, 2 and B -2, -3, C 1, -3, D X and Y. இப்போ நம்ம வந்து பேரலோகிராம்னா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரல். என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னா AB is parallel to CD. நெக்ஸ்ட் சைடு வந்து AD is parallel to BC. அப்போ நம்ம ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதணும். ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of CD. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 minus y1 by x2 minus x1. இப்போ ABயோட பாயிண்ட்ஸ் வந்து 2, 2, பியோட பாயிண்ட்ஸு -2, -3. இதே மாதிரி சிடிக்கு அதே ஃபார்முலா தான். y2 minus y1 by x2 minus x1. சியோட பாயிண்ட்ஸ் வந்து 1, -3 அண்டு டியோட பாயிண்ட்ஸு x அண்டு y. இப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா x1 y1 அண்டு x2 y2. Substitute the formula. y2க்கு வந்து -3, y1க்கு வந்து -2 by x2க்கு -2, y2க்கு வந்து x1க்கு வந்து -2 equal to இதில் வந்து x1 y1 and x2 y2. y2க்கு வந்து என்ன இருக்குது y -y1க்கு வந்து இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -, +3
by x2 minus x1. x2 ஓட வேல்யூ வந்து x minus x1க்கு வந்து 1. இப்போ இது எல்லாம் minus 5 by minus 4 equal to y plus 3 by x minus 1. இப்போ minus minus cancel ஆயிரும். remaining 5 by 4 equal to y plus 3 by x minus 1. 5 into x minus 1 equal to 4 into y plus 3. இப்போ 5 ஆல் மல்டிப்ளை பண்ணனா 5x minus 5 equal to 4y plus 4 3s are 12. இப்போ 5x minus plus 4y இந்த பக்கம் கொண்டு வந்தால் minus 4y equal to 12. minus 5 இந்த பக்கம் வந்தால் plus 5. 5x minus 4y equal to 12 plus 5 17. இது வந்து equation 1. next two sides வந்து AD slope of AD is parallel to BC. அப்போ slope of AD equal to slope of BC. 2 points தான் formula வந்து y2 minus y1 by x2 minus x1 equal to the same formula y2 minus y1 by x2 minus x1. அப்போ ஏடியோட பாயிண்ட்ஸ் ஏக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது 2, 2 அண்டு டிக்கோட பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் அண்டு ஒய். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x1 y1 x2 y2. அப்போ y2க்கு என்ன இருக்குது y minus 2 by x2க்கு x minus 2 equal to பியோட பாயிண்ட்ஸ் வந்து minus 2 அண்டு minus 3. சியோட பாயிண்ட்ஸ் வந்து 1 minus 3. இப்போ x1 y1 x2 y2. y2க்கு வந்து minus 3 இங்கே y1க்கு வந்து minus 3 இருக்குது. minus minus plus 3 by x2க்கு 1 minus 2 minus minus plus 2. இப்போ y minus 2 by x minus 2 equal to 3லேருந்து 3 செப்பரேட் பண்ண 0. அப்போ y minus 2 equal to இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண எல்லாமே 0 ஆயிரும். அப்போ y equal to 2. y ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிது. therefore y equal to 2. substitute in equation 1. what is equation 1? 5x minus 4y equal to 17. 5x minus 4 y ஓட வேல்யூ வந்து 2 equal to 17. 5x minus 4 2s are 8 equal to 17. 5x equal to 17 minus 8 இந்த பக்கம் வந்தால் plus 8. அப்போ 5x equal to 17 plus 8 25. x equal to 25 மல்டிப்ளிகேஷனில் இருக்க கீழே வந்து டிவிஷனாக மாறிடும். இப்போ 1 5 is 5, 5 5s are 25. இப்போ x equal to 5. therefore the value of x equal to 5 and y equal to 2. finishing this one. next 12th sum. let a b c d ங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து so that a b c d is a trapezium சொல்லிட்டு நம்ம வந்து காமிக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு கிராஃபு x x dash y y dashன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வந்து போட்டுக்கிறோம். இதில் வந்து ஆர்ஜின் வந்து 0, 0. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3, -4. அப்போ இந்த இடத்துல 1 2 3 இருக்கிறத வச்சுட்டு கீழே வந்து -4. அப்போ இந்த இடத்துல வந்து 3, -4 வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து 9, -4. இந்த இடத்துல வந்து 9 இருக்கிறது இங்கே வந்து -4. அப்போ 9, -4. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து 5, -7. 5 வந்து x ஆக்சிஸ்லேயும் -7 வந்து y ஆக்சிஸ்லேயும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வர மாதிரி இது ஒரு அக்யூரேட்டாக தான் வந்து எழுதணும். அடுத்தது 7, -7. 7 வந்து எக்ஸ்லேயும் -7 y ஆக்சிஸ்லேயும். அப்போ 7, -7 இதை பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி எழுதுனா ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் இது என்னது இருக்குது a. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸு b, இந்த பாயிண்ட்ஸு c, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸு d. இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் எழுதிக்கணும். இதில் வந்து ட்ரெபிசியம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதா ட்ரெபிசியம். இப்போ இதில் வந்து எது வந்து ஈக்குவலாக இருக்குன்னா ஏபியும் சிடியும் வந்து ஈக்குவலாக இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ வந்து அது ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து பிசியும் ஏடியும் வந்து நான் பேரலாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ பாயிண்ட்ஸ் ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது 9, -4, பியோட பாயிண்ட்ஸு 3, -4. இப்போ x1 y1 x2 y2. அப்போ y2 மைனஸ் y1, y2ஓட வேல்யூ வந்து -4, y1 வந்து -4 இருக்குது, இங்கே மைனஸ் வரும். அப்போ மைனஸ் மைனஸ் வந்து +4 பை x2 என்ன இருக்குது 3, 9, x1 வந்து என்ன இருக்குது -9 ஈக்குவல் டு. இப்போ 4லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 0. அப்போ இது எல்லாமே வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி. 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. சியோட பாயிண்ட்ஸ் வந்து 5, -7, டியோட பாயிண்ட்ஸு 7, -7. அப்போ என்ன x1 y1 x2 y2. அப்போ y2க்கு வந்து என்ன இருக்குது -7, y1 வந்து என்ன இருக்குது இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் வரப்போ +7 பை x2ஓட வேல்யூ வந்து 7, x1ஓட வேல்யூ வந்து 5. அப்போ 7லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் 0. அப்போ இது எல்லாமே 0வாக மாறிடும். அப்போ எப்படி எழுதணும், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. பிசிக்கு 2 பாயிண்ட்ஸ்னால் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. பியோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது 3, -4, டியோட பாயிண்ட்ஸ் வந்து 5, -7. அப்போ x1 y1 x2 y2. y2 மைனஸ் y1னா -7, -4, இங்கே -4 இருக்குது, இங்கே மைனஸ் வரும், மைனஸ் மைனஸு +4 பை x2 என்ன 5, -3. இப்போ 7லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் என்ன வரும், -3/2. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஸ்லோப் ஆஃப் ஏடி. y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஏவோட பாயிண்ட்ஸு 9, -4, டியோட பாயிண்ட்ஸு 7, -7. அப்போ x1 y1 x2 y2. y2க்கு என்ன இருக்குது -7, மைனஸும் +4 பை x2க்கு 7, -9. அப்போ இதில் இது செப்பரேட் பண்ண என்ன வரும், -3/-2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 3/2. இப்போ எப்படி வந்திருக்குன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஏன்னா இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -3/2. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 3/2. அப்போ இது எப்படி இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ட்ரெபிசியம் வந்து எப்படி இருக்குன்னா 1 pair of opposite side is equal. எது ஈக்குவலாக இருக்குது, ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும். therefore ABCD is a trapezium. Next homework sum. I give for today homework sum 2 sums for given. First sum is so that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வந்து ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பித்தாகரஸ் தியரத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் வந்து வித்தவுட் யூஸிங் பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ தட் த பாயிண்ட்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஃபார்மியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மட்டும் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடணும். இந்த 2 சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ்.